பேர் ஜெனிஃபர். என் கணவர் பெயர் சந்திரமணி. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகி 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இது வரைக்கும் என்னையோ குழந்தையோ அவர் எதுவுமே பார்த்துக்கல, எதுவுமே செய்யலை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே நான் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு தான் அலைஞ்சிட்ருக்கேன். எதுக்காக பிரச்சனை பண்ணுறாருன்னே எனக்கு தெரியல. என்னை ரொம்ப அடித்து துன்புறுத்தினேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே என்னை ரொம்ப அடித்தாங்க. அடித்து அப்போல்லாம் என்னை ஃபோன் இல்லாததுனால நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பாவும் இல்லாததுனால நான் எல்லாத்தையும் வீட்டில் ஷேர் பண்ண முடியாமல் பல விஷயம் நான் எல்லாத்தையுமே வீட்டில் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் நான் ஏதாவது ஒன்று வீட்டில் சொல்லிட்டா கூட நீ எல்லாத்தையும் வீட்டில் சொல்கிற அப்படின்னு சொல்லி கூட என்னை டெய்லியும் அடிப்பார். அடித்து கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொன்னால் நான் அப்படி தான் பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் குடும்பத்தெல்லாம் உள்ளங்கையை வச்சு மூடிடுவேன் அப்படிலாம் பேசுவார். இந்த மாதிரியே ரொம்ப நாள் எங்கள் மாமாவை அசிங்கமாக பேசுகிறது. ஃபஸ்ட்டு இவர் தான் பேசுவார் எங்கள் மாமாவை. பேசிவிட்டு எங்கள் மாமா சைக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னு சொல்லி அதை வச்சு அசிங்கமாக ரெக்கார்டெலாம் கூட, ஆடியோலாம் கூட எல்லாமே இருக்குது, ப்ரூஃப்லாம் கூட. இப்போ இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு 24 இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி நகை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எல்லா குழந்தையும் என்னையும் பார்க்காம இருக்கார், ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பெயில் வாங்கிட்டாங்க, எங்களால் எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தொடர்ந்து நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு 1 வீக்காக 24லேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஸ்டேஷன் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அவரை கூப்பிடவும் இல்லை. அன்றைக்கி கோர்ட் அட்டன் பண்ணும்போது பெயில் போட்டிருக்கோம், டெய்லி வந்து சைன் போட்டு போக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகை மொத்தமாக 20 பவுன் சார். உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோதான். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு அவ்வளோ செஞ்சுருப்பாங்க. எம்பி வீட்டிலேருந்துலாம் எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. நான் தான் அவரை கட்டாமல் ஏழை வீட்டு பொண்ணை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏழை வீட்டு பொண்ணுன்னே தான் சார் சொல்லி எப்போதுமே என்ன பேசுவாங்க. ஏழை வீட்டு பொண்ணு இவ்வளோதான் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க, நான் வெளியில் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு அவ்வளோ செஞ்சுருப்பாங்க, உங்கள் குடும்பம் சரியான அசிங்கமாக பேசுவார் சார். எங்கள் அம்மாவை ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் விட்டு அடிப்பேன், அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாலாம் பேசுவார் சார். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணார் சார். ஆனால் நான் மேரேஜ் பண்ண வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணி வெளியில் போய் அடிக்கடி வெளியில் போவார் சார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் சென்னையில் மீட்டிங்னு சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சேலரி வாங்குறாரு எதுவுமே எனக்கு தெரியாது சார். மாமியார் தான் சார். மாமியார் சொல்லி கொடுத்து தான் சார் என் ஹஸ்பண்ட் அடிப்பார். அன்னைக்கு கூட இவங்கள்ட்ட தான் சார் போய் கேட்டேன். எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அவர் கால் வெயிட்டிங்கில் வந்தார் சார். வெயிட்டிங்கில் வரும்போது நான் இப்போ அம்மா கால் உடனே கட் பண்ணிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறேன், யார் எவன் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி நான் அசிங்கமாக பேசினார் சார். அந்த செகண்டே எங்கள் வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணல, என் மாமியார் கிட்ட போய் தான் சொல்கிறேன், அத்தை இந்த மாதிரி இவர் கேட்குறாரு, இதில் உங்கள் பொண்ணு கூட நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் வீட்டோட வச்சுருக்கீங்கல்ல, நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட கூட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, என் பொண்ணை பற்றி நீ பேசக்கூடாது, இவ்வளோ பெரிய வீடு கட்டி என் பொண்ணு போய் தனியாக இருக்கணுமா, உன்னை ஒரு வழி பண்ணுற இரு அப்படின்னு சொல்லி இவங்க கால் பண்ணி இங்கே என் மாமியார் கால் பண்ணி சொல்லி தான் சார் என் வீட்டுக்கார் வந்து என்னை வீட்டுக்குள்ளே வந்து கதவை லாக் பண்ணிட்டு அடித்தார் சார். அன்றைக்கி தான் சார் ரொம்ப அடித்து பாப்பாவையும் நீ அடிக்கக்குள்ளே சத்தம் போடாமல் அடி வாங்கணும், சத்தம் போட்டிங்கன்னா குழந்தையும் கொன்றுவேன் அப்படின்னு குழந்தைய தூக்கி வச்சுட்டு மிரட்டினார் சார். அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே தாங்கிட்டு சரி ஓகே ஒரு நாள் மாறும், லைஃப் மாறும், அப்பாவும் இல்லை, நம்ம அங்கே போய் எதுவும் பண்ணக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அக்கா லைஃப்லேயும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் நம்ம போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் சார். ஆனால் அன்றைக்கி லாஸ்ட்டாக பாப்பாக்காக தானே நம்ம இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இவர் பாப்பாவே கொன்றுவேன்னு சொல்கிறாரு, அசிங்கமாக பேசினார் சார். ரொம்ப அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல சார். எனக்கு ஒரு தீர்வு வேணும் சார். நான் 3 வருஷமா இப்படியே என் குழந்தைய தூக்கிட்டு நான் எந்த தப்புமே பண்ணலை சார். நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் சார் என்னை அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த காரில் போய் முன்னாடி உட்காந்தா நீ முன்னாடிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அந்த வீட்டில் எனக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. அவங்க வந்து என்னோட நகையை வாங்கி பூட்டி அவங்க சிஸ்டர் கிட்ட தான் கொடுப்பாங்க சாவியை, எந்த கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு நாள் அவங்க எங்கே வைக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது சார். அவங்க சிஸ்டர் தான் சார், அவங்க வீட்டுக்கு எல்லாமே அவங்க சிஸ்டர் தான். தங்கச்சியை வீட்டோட வச்சுட்டு என் தங்கச்சி மாதிரி பொண்ணு கிடைச்சா கூட நான் நல்லா இருந்திருப்பேன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு சார் அவர். கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இன்னும் 2 டேஸில் நாங்கள் பார்க்குறோம், கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சி உட்கார வச்சுட்டு உன்னை கூப்பிட்றோமா. ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இங்கே எதுவுமே பண்ண முடியல. அவரை அட்லீஸ்ட் வந்து என்னோடது வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல சார். என்னோடதையும் எல்லா நகையும் வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என் குழந்தைய வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் நான் அப்பாவும் இல்லை, என் அம்மாவுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். என் தம்பி ரொம்ப சின்ன பையன் சார், அவன் லைஃப்பை அவன் பார்க்கணும்ல. நான் போய் அங்கே இருந்து பாரமாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். இவர் வாழ வைக்கிற மாதிரிலாம் தெரியல சார். இவர் திரும்ப கூட்டிகிட்டு போனாலும் என்னை கொடுமைதான் படுத்துவார், அடிக்க தான் செய்வார். அதனால என்னோட திருப்பி கொடுத்துட்டு அவருக்கு என்ன ஆக்ஷனோ அதை இங்கே எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார்.